அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அப்துல் பாசித் புகாரி அவர்கள் மீது அவதூறான ஒரு புகார் பரப்பிக் கொண்டு இருக்கு. இது நம்ம தெரியாம இந்த விஷயத்த நம்ம அவதூறு சொல்லி பரப்பக்கூடாது. இது பாவமாகும். அவர் பார்த்தீங்கன்னா அவர் மேல புகார் என்ன வச்சிருக்காங்கன்னா, அவர் பணம் மோசடி, 2வது தன்னுடைய மனைவி ஏமாத்தி 2வது கல்யாணம் பண்ண மாரி பேசிக் கொண்டிருக்காங்க. மனைவி இருந்தாங்கன்னா 2வது திருமணம் தாராளமாக செய்யலாம். அந்த பெண்ணுக்கு வெறும் இன்ஃபார்ம் மட்டும் பண்ணா போதும். அவங்களுடைய அனுமதி கண்டிப்பாக மார்க்கத்தில தேவையில்ல. 2வது திருமணம் செய்யலாம். 2 பெண்களையும் கரெக்ட்டா பார்த்துக்கினாலே போதும். இத பெரிய குற்றம் மாரி அவரு கேள்வி கேட்டுருக்காங்க. 1வது விஷயத்த பார்த்தீங்கன்னா அவாலா பணம் இவரு 10,00,00,000 ஏமாத்திட்டாரு சொல்றாங்க. இத பத்தி உண்மையான விஷயம் என்னன்னே தெரியாம நம்ம இந்த அவதூறான விஷயத்த பரப்பவே கூடாது. அவரு என்ன ஆயிடுச்சுன்னு தெரியாதுல்ல நம்மளுக்கு. அவரு பிசினஸ் ரீதியாக அந்த பணத்த போட்டு லாஸ் ஆயிட்டாரா? இல்ல வேற யாருக்குன்னா குடுத்து ரொட்டேஷன் பண்ணும்போது அந்த அமௌண்ட் பிரச்சனையாயி மாட்டிக்கிடுச்சா? என்னன்னே தெரியாதுல்ல. இது ஹராமான விஷயம் கண்டிப்பாக அவரு பண்ணியிருக்க மாட்டாரு. எதனா பணம் ரீதியாக எதனா லாக் ஆகியிருக்கும். அந்த மாரி விஷயத்துல அவரு மாட்டியிருப்பாரு. இன்ஷா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு உதவி தருவானாக. இந்த தவற சுட்டிக்காட்டி அவர சுத்தி இருக்கிறவங்க ஜமாத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே அவர திட்டுறாங்க, ஏசுறாங்க, பழித்து பேசுறாங்க. "நீலாம் ஒரு மார்க்க அறிஞரா? நீலாம் இப்படி பண்றியே! நீலாம் யோக்கியமா? ஃப்ராடு" அப்படி இப்படிலாம் மோசமான விஷயமாக அந்த ஜமாத்தை சேர்ந்தவங்க பேசுறாங்க. இவர்கள் ஜமாத்தை சேர்ந்தவங்க மாரி இல்ல. இவர்கள் ஏதோ ரவுடி மாரி அவர ட்ரீட் பண்றாங்க. அவர் தப்பே செஞ்சுட்டுருக்கங்க. நடவடிக்கை எடுக்கட்டும். அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க போகுது அவர் மேல. தப்பு செஞ்சா அதற்கான தண்டனை அவருக்கு அளிக்க போறாரு. அதுக்கு முன்னாடி நீங்களே அவர ஒரு வீடியோ எடுத்து அவர அசிங்கப்படுத்தி போடுறதுல என்ன கிடைக்க போது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. காபாவ பார்த்து ஏன் காபாவே உன்னை விட ஒரு முஸ்லிமுடைய மானம் மேலானது என்று சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு முஸ்லிமுடைய மானத்தை எல்லார் முன்னாடியும் சோசியல் மீடியால போட்டு அசிங்கப்படுத்துறீங்க. இது எவ்வளோ பெரிய தவறாகும்? அவர் தவறை செஞ்சிருந்தா கண்டிப்பாக அந்த தண்டனை அனுபவிப்பார். இல்ல அவர் அந்த தவற செய்யலன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு இதிலிருந்து ஒரு விடுதலை கண்டிப்பாக அவருக்கு அளிப்பான். இத விட்டுட்டு இவர் தவறு செஞ்சுட்டாரு. இவர் மார்க்க விஷயத்த பேசுறது இவருக்கு என்ன தகுதி? இப்படிலாம் கேட்கறது எவ்வளோ பெரிய தவறு தெரியுமா? இவர் மூலியமா நெறைய பேருக்கு அல்லாஹ் ஹிதாயத் குடுத்திருக்கான். இவருடைய வீடியோ பார்த்து மூலியமாக. எனவே நண்பர்களே, அல்லாஹ்விடத்தில் நம்ம இப்படி துஆ கேட்போம். ஏன்னா, இவரு சமுதாயத்திற்காக நெறைய தன்னுடைய வாழ்க்கையில பணிகள் செஞ்சிருக்காரு, தாவா பணி. நண்பர்களே, கையேந்தி துஆ கேட்போம். அப்துல் பாசித் இந்த தவறு செய்திருந்தால் நீ மன்னித்திடு யா அல்லாஹ். அப்துல் பாசித் மேல இருக்கக்கூடிய இந்த அவதூறை அவிழ்த்திடு யா அல்லாஹ். அப்துல் பாசித்தின் இருக்கக்கூடிய இந்த சோதனையிலிருந்து அவர்களுக்கு நீ விடுதலை அளிப்பாயாக என்று இன்ஷா அல்லாஹ் அதிகமாக நாம் துஆ கேட்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்துல் பாசித்துக்கு உதவி செய்வானாக. பாரக்கல்லாஹு ஃபீக்.